ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த குத்துவிளக்கு ஹோல்டர்ஸை வச்சு காமிச்சு, ஒரு குத்துவிளக்கு வந்து ஒரு ஷார்ட் சைஸில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது இமேஜஸ் பார்த்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோஸை பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு வேணுங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக இதோட சைஸே வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடியது தான், 2 அடிக்கு மேலேயே இருக்கும். ஸோ நான் வந்து இதை ஆல்டர் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி இந்த குத்துவிளக்கோட ஹைட்டை வந்து குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஃபுல்லாக செட் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குத்துவிளக்கோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இது போல் அந்த குத்துவிளக்கோட ஹோல்டர்ஸ் வந்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து தீபம் ஏற்றிருக்கலாம். ஏன்னா இதோட ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கீழே கசியாமல் இருக்கும். அழகாக இது போல் நின்று எரியும். உங்களுக்கு வந்து விளக்க நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கீழ் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து வடிஞ்சு வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் நம்ம ஷாப்லேருந்து இந்த குத்துவிளக்கு ஹோல்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட இமேஜஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே நான் அந்த ஒரு டவுட் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ வாங்க இந்த குத்துவிளக்கோட ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்குது, நான் எப்படி அதை மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த குத்துவிளக்கோட முழு ஹைட்டுமே. இது டேப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு 25 இன்ச்சஸ் வரும். ஸோ அதே மாதிரி அடிக்கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு மேலேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய விளக்கு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சைஸ் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போது இதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்ஷனை வந்து நம்ம தனியாக பிரித்து ஷார்டன் பண்ணிக்கலாம். சென்டரில் நல்லா லென்த்தாக ஒன்று வரும். அதுக்கடுத்து இந்த தீபம் போடக்கூடிய ஸ்பேஸையும் கழட்டிக்கலாம். ஸோ வழக்கமாக இது வந்து எல்லா குத்து விளக்குலையும் வரக்கூடியது தான். ஸோ இந்த போர்ஷன் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை உங்களை நீங்கள் யாராவது குத்து விளக்கு வாங்கினா இந்த மாதிரி டைப் பண்ணி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த டைப்புக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக சின்ன சைஸ்லேயும் நம்ம ஏற்றிக்கலாம். இப்போ நான் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் பிளேட்டு அதுக்கு இடையில் வர்றது தான் இந்த மாதிரி வரக்கூடியது. இதுவும் தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதாவது குத்துவிளக்கு ஹோல்டரை வச்சு நான் போட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹைட்டும் இதுக்கு மேலே இந்த தீபம் போடக்கூடிய பகுதி இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்து கொஞ்சம் அதை கரெக்டாக ஃபிட் பண்ணால் மட்டும்தான் நிற்கும், கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து அமைஞ்சது பார்த்திங்கன்னா இது போல் அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் அது வந்து சென்டரில் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த குத்துவிளக்கோட ஹைட்டே வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது போல் தான் நான் வந்து வச்சுட்டு அந்த ஹோல்டர்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ப்ளஸ். ஸோ நான் இமேஜஸ் ஷேர் பண்ணதுமே இந்த அமைப்பில் இருக்கிறது தான். ஸோ இது இன்னமும் கூட நம்ம அழகாக இன்னும் குட்டி சைஸ்க்காக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு டேரெக்டாக வெறும் இந்த மேலே தீபம் போடக்கூடியது இருக்குங்களா, ஸோ இதை மட்டுமே வச்சு போட்டாலுமே இதுவும் ரொம்ப குட்டியாக அழகாக சின்ன சைஸு சிலருக்கு ரொம்ப லோ லெவலில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வெறும் ஹைட் மட்டும் நீங்கள் ஏற்றி நல்லா ஹைட்டாக வச்சு வைக்கணும், ஃபுல்லாக விளக்கு எல்லாத்தையுமே அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு ஒரு 2 அடிக்கு ஹைட்டுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மிஸ். இப்படி தான் நான் வந்து விளக்கு வந்து மாற்றி மாற்றி அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். என்னோட ஷார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஹைட்லேயும் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே கேட்டாங்க ஒரு சிலர், எங்களுக்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு வந்து வேணும், குத்து விளக்கு இது எங்கே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒரே விளக்கு தான் நான் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு வீடியோ போட்டனால உங்களுக்கு வேறு வேறு சைஸில் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் ஒரே விளக்கை நம்ம அழகாக இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.